புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பெற்ற வேட்பாளர் இங்கே ஆற்றமிகு மாவட்ட கீதா ஜீவன் அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர். இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தினுடைய தலைவர் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர் தாமோதர கண்ணன் அவர்களே, மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் விஜயலட்சுமி அவர்களே, மகாராஜன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ராஜித்துறை அவர்களே, சின்னத்தாய் அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, முருகன் அவர்களே, கணேசன் அவர்களே, மூர்த்தி அவர்களே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, வணக்கத்திற்குரிய தாய்மார்களே, அவர்களுக்கெல்லாம் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்த போல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இங்க நீங்க எல்லாம் 100 நாள் வேலை செய்யறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இத மோடி அரசு நிறுத்த பார்த்தது. ஆனால் நம்மளுடைய குரல் ஊடகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் இந்த வேலையை யார் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? அன்றைக்கு மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற போது தலைவர் கலைஞர் அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவரிடத்திலே பேசி பெண்களுக்கு 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர். எப்படி நினைச்சா தெரியுமா? ஏன்னா பெண்களும் காசு வச்சுக்கணும் இல்லைங்களா? எல்லாமே ஆட்கள் கிட்டே போய் காசு கேட்கறது வேண்டாம். பெண்கள் தலைநிமர வேண்டும் என்றுதான் நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 100 நாட்கள் வேலை கொண்டு வந்தார். அங்கே சோனியா காந்தி இடத்துல பேசி கொண்டு வந்தார். ஆனால் அதை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். விடாமல் இத்தனை பேர் நீங்க 100 நாட்கள் வேலை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின். அன்பு தாய்மார்களே, நான் என்ன சொல்றேன்னா, அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5 ஆண்டு காலம் சொன்னதையும் செய்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சொல்லாதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். இங்கே ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் பேசியதை போல அருமையான தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கார். என்றைக்குமே அது தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி, தலைவர் தளபதி மு க ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, சொன்னதையும் செய்வார்கள் இல்லையா? கலைஞர் இலவச மின்சாரம் கொடுத்தாரு, கலைஞர் தான் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கினாரு. இன்னொரு விஷயம் எடுத்துங்க, இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே கல்வி இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் காரணம் தலைவர் கலைஞர், தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். ஏன்னா அன்னைக்கு தலைவர் கலைஞர் 8வது படித்தவர்களுக்கு திருமணத்தின் போது 5000 ரூபாய் வழங்கினார். அதை மாற்றி 10வது படித்தவர்களுக்கு திருமணத்தின் போது 10,000 ரூபாய் வழங்கினார். போய் கேட்டாங்க, என்னங்க அது என்னங்க 10வது படிச்சவங்களுக்கு மட்டும் திருமணத்துல காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா சொன்னாரு? அதாவது பெண் பிள்ளைங்க அப்பதாயா படிப்பாங்க, எத்தனையோ பெண் பிள்ளைங்க படிக்க மாட்டேங்கிறாங்கயா, இந்த 10,000 கொடுக்கறோம்னா அவங்க படிப்பாங்க என்று சொல்லி படிப்பு வளர்ந்தது. ஆனா இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதிங்கிற ஸ்டாலின் எப்படி தெரியுமா? அதற்கு மேல 6ஆம் வகுப்புல இருந்து இல்லைங்களா, அதாவது நீங்கள் உங்களோட வீட்டு குழந்தைகள் அரசு பள்ளியில் படித்திருந்தால் உங்க குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய். ஆனா இப்போ 2000 வந்துட்டாரு. ஏன்னா தளபதி என்ன நினைக்கிறாருன்னா, அப்பதானே அந்த பெண் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க இல்லையா டிகிரி படிச்சாதானே உங்களுக்கு பெருமை. தாய்மார்களே அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்கள் வீட்டு குழந்தைகள் இல்லைங்களா, உங்கள் வீட்டு குழந்தைகள் மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, தமிழ் புதுவன் திட்டத்தின் கீழாக 1000 ரூபாய் கொடுத்தாரு. இன்னைக்கு அடுத்த ஆட்சிக்கு வர போறாரு, உங்களுக்கு 1500 ரூபாய் கொடுக்க போறாரு. அன்பு தாய்மார்களே, அதனால என்ன சொல்றேன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒண்ணும் செய்ய மாட்டார். ஏன்னா அவரு என்னமோ அதாவது என்னன்னா இது சீச்சு கொடுக்கறன்றாரு. அது ஒண்ணுமில்லாத போயிடுறேன். நான் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார். மிக்சி ஓடல, கிரைண்டரு ஓடல, ஃபேனு ஓடல. ஆனா தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அருமையான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கூப்பன் தராரு. ஏன்னா மிக்சி இருக்கும், அதை கொடுத்து என்ன பண்ண முடியும்? ஒரு வீட்டுல கிரைண்டர் இருக்காது, அந்த கூப்பன் கொடுத்து கிரைண்டர் வாங்கிக்கலாம். ஒரு வீட்டுல பாவம் நீங்க தான் 100 நாட்கள் வேலைக்கு போறீங்களே, வாஷிங் மிஷின் முக்கியம் இல்லையா? டக்கு டக்கு டக்குன்னு வாஷிங் மிஷினை போட்டு முடிச்சுட்டு போய் இந்த 100 நாட்கள் வேலைக்கு போகணும் இல்லையா? அதனால நீங்க அதை அந்த கூப்பனை கொடுத்து
நீங்க வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம் இல்லைங்களா? அது அருமையான விஷயம். அந்த முதியோர் உதவி தொகை இருக்கு இல்லைங்களா? 1300 வாங்குறாங்கல்ல, 2000 ரூபாய். இந்த உடல் ஊனமுற்றவர்கள்லாம் இன்னைக்கு வாங்குறாங்கல்ல, அதையும் உயர்த்திருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உங்க வீட்டு குழந்தை, ஒரு வீட்டு குழந்தைக்கே நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா? உங்க குழந்தையை காப்பாற்றணும்னா 100 நாட்கள் வேலைக்கு போய் பாவங்களை எல்லாம் பார்க்கின்ற போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப நீங்களா இவ்வளவு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது சொல்லா திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலே காலை சிற்றுண்டி கொடுத்தாரு. இன்னைக்கு 8வது படித்தவர்களுக்கும் உணவு தரேன், காலை சிற்றுண்டி தரேன்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. உண்மையா ஏற்கனவே சொன்னது போல திமுக சொன்னதை நிச்சயமா செய்யும். இன்னைக்கு 1,31,00,000 பெண்கள் மாதம் 1000 இப்ப நம்ம ஒன்றிய கவுன்சில் கேட்கின்ற போது அத்தனை தாய்மார்களும் வாங்குறீங்க. சந்தோஷம். 2000 வந்துருமா, விட்டுறாதீங்க. இல்லாதவங்களுக்கு கூட நீங்க சொல்லுங்க, அவங்களும் அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கட்டும். ஆனா கண்டிப்பா செய்வாருமா தளபதி, உங்களுக்கு நிச்சயமா செய்வாரு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்காமா? கை தூக்குங்க. எல்லாரும் கை தூக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா. அதனால தப்பி தவிர என இங்க இருக்கிற வேட்பாளரு, எதிரணி வேட்பாளரு 3 முறை வேட்பாளர், 3 முறை ஜெயிச்சாரு. ஒரு தடவை மந்திரி, 2 தடவை எம்எல்ஏ. ஏதாவது பண்ணாருன்னா கிடையாது. ஏன்னா ஒருத்தரே வர வேணாம், ஒரு புதியவருக்கு கருணாநிதி, ஏன்னா கலைஞர் பேரை சொல்றதுக்கு மன்னிக்குவோம். ஏன்னா வேட்பாளர் கருணாநிதி சொல்றதால உங்கள்கிட்ட நான் சொல்றேன். புதிய வேட்பாளர் இன்னைக்கு நகரமன்ற தலைவர், இங்க சொன்ன மாதிரி சாதாரண மனிதர். நீங்க யாரு கூப்பிட்டாலும் இப்ப பேசுவாரு. நீங்க யாரு போனாலும் உங்களுக்கு இந்த 100 நாள் பிரச்சனையா நீங்க அதுக்கெல்லாம் முடிச்சு கொடுப்பாரு. ஒரு எளிமை வேட்பாளரு, ஒரு சாதாரணமா இன்னைக்கு ஏழ்மையா இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு வருகின்ற 23 அன்று நீங்க ஒருத்தர் ஓட்டு போடுவீங்க தெரியும். எனக்கு சந்தோஷம். நீங்க ஒரு 10 பேர்த்துல சொல்லுங்க, வேற எந்த கட்சியும் இங்க வரக்கூடாது. திமுக இந்த நாட்டு மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய கட்சி, சாதனைகளை செய்யக்கூடிய கட்சி, பெண்களுக்கு மதிப்புடைய கட்சி. உங்களுடைய பொற்பாதம் தொட்டு வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். வருகின்ற 23 அன்று காலையில உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து கருணாநிதி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். உண்மையில் உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது சந்தோஷமாக இருக்கு. நன்றி, வணக்கம் நண்பர்களே.